நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் அறிவிப்பு. தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டுமென நாளை 23/5/2025 முதல் காலவரையற்ற லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கணினிய வளத்துறை அமைச்சர் ரகுபதியை சந்தித்து பல கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி தலைமை செயலகத்தில் மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது விரைவில் மணல் குவாரிகள் திறக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். கனிமங்களை லாரிகளில் ஏற்றி விடுகின்ற போது கிரஷர் உரிமையாளர் கட்டாயம் ஜிஎஸ்டியில் உடன் கட்டணமில்லாத டிரான்ஸ்லேட் பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் ஒரு யூனிட் ஜல்லிக்கு 4000க்கும் எம் சாண்டிற்கு 5000க்கும் பி சாண்டிற்கு 6000க்கும் விற்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் ஏற்றிவிடும் கல்குவாரி கிரஷர்கள் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கல்குவாரி கிருஷ்ணர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். பிற கோரிக்கைகளை விரைவில் அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை இன்று கிண்டி எஸ்டேட்டில் உள்ள கனிம வள மற்றும் சுங்கத்துறை ஆய்வு அலுவலகத்தில் ஆணையரை சந்தித்து நன்றி தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து 23/5/2025 முதல் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திரும்பப் பெற்றுள்ளனர். வணக்கம், என்னுடைய பெயர் காஞ்சி சா தீனன், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம். கடந்த 23ஆம் தேதி தமிழகம் தழுவிய மணல் லாரிகள் ஓடாது என்கின்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தோம். இந்த வேலை நிறுத்தத்தை தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் சம்மேளனம் 2 தலைவர்கள் யுவராஜ் செலராசாமணி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து நாங்கள் அறிவித்திருந்தோம். எங்களுடைய அறிவிப்பை தெரிந்த அமைச்சர் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் கடந்த 20ஆம் தேதி தலைமை செயலகத்தில் அழைத்து எங்களுக்கு உரிய பேச்சுவார்த்தை நடத்தினார். எங்கள் தொழில் சம்பந்தமான கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் போன்றவர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக எம்சாண்டுகள் ஜல்லிகள் விலை குறைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்தார்கள். அதேபோல இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வந்திருக்கிறதன் அடிப்படையில் உடனடியாக தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தையும் அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் ஓவர்லோட் ஏற்றி விடுவதன் மூலமாக தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். அதன் அடிப்படையில் வருகின்ற 1ஆம் தேதிக்கு பிறகு உரிய டிரான்சிட் பாஸ் அனைத்து குவாரிகளுக்கும் வழங்கப்படும். அதன் மூலமாக தவறு செய்கின்ற லாரிகள் பிடிபடும் போது அந்த லாரிகளுக்கு கிரஷர்கள் மூலமாக ஏற்றிவிட்டதை உறுதி செய்து கிரஷர் உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற செய்தியை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே தகவலை இன்றைக்கு கனிம வளத்துறை இயக்குநர் அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார். எனவே நாங்கள் அறிவித்திருந்த அந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காஞ்சி சா தீனன், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம். 23/5/2025 முதல் காலைவரையற்ற வேலை நிறுத்தம், மணல் லாரிகள் ஓடாது, ஒரு 4 கோரிக்கைகள் வச்சு நாங்கள் வேலை நிறுத்த அறிவித்திருந்தோம். அதாவது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும். இது சம்பந்தமாக கனிம வளத்துறை புதிய அமைச்சரை சந்தித்தோம். அவர் 20ஆம் தேதி செக்ரட்டரியேட்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் எங்களுடைய 4 கோரிக்கைகளையும் பற்றி பேசப்பட்டது. இதில் கனிம வளத்துறை, நீர்வளத்துறை மற்றும் பில்டர்ஸ் அசோசியேஷன், கான்ட்ராக்டர்ஸ், லாரி உரிமையாளர், குவாரி அண்ட் கிரஷர் உரிமையாளர் வச்சு பேசப்பட்டதில் அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, மணல் குவாரிகள் விரைவில் திறக்கப்படும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸு பெண்டிங்கில் இருந்தது. அந்த கேஸில் அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. ஆகவே நாங்கள் இன்னும் 15 நாட்களுக்குள்ளே முதல்வருக்கு தெரியப்படுத்தி மணல் குவாரிகள் திறக்கப்படும் சொன்னாங்க. அது எங்களுடைய பிரதான முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை எம்சாண்டு விலை உயர்வை குறைக்க வேண்டும்.
எம்சாண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது எம்சாண்டில் வழங்கக்கூடிய பர்மிட் டிரான்சிட் பாஸ் கொடுப்பதில்லை. இதனால் எங்களுடைய ஓட்டுநரும் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம்ல வண்டி எடுக்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் தவறு செய்யும் கிரஷர்கள் யார் யார் பர்மிட் வழங்க மாட்டாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கிரஷரை சீல் வைக்கப்படும் சொன்னாங்க. இது இல்லாத மேலும் இன்று கனிமவளத்துறை டைரக்டரை பார்த்ததுல வரும் 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனுமதி இல்லாத கிரஷர்கள் எல்லாம் மூடப்படும். அனுமதி பர்மிட்டு டிரான்சிட் பாஸு ஆன்லைனு இவே பில்லு தான் இனிமேல் நடைமுறைக்கு வரும். ஆகவே உங்களுக்கு முழுமையாக 100% நீங்கள் பணம் கட்டி எடுக்கக்கூடிய பொருளுக்கு ஜிஎஸ்டி பில்லு ப்ளஸ் டிரான்சிட் பாஸு இவே பில் வழங்கப்படும் என்று உத்தரவு கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அதிகபாரம் ஏற்றாங்க, அதிகபார கிரஷர் உரிமையாளரே வாகனங்களில் ஜெல்லி எம்சாண்ட் ஏற்றுறாங்க சொன்னோம். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அதிகபாரம் ஏற்றி விடக்கூடிய கிரஷர்களை தடுப்பதற்கு நாங்கள் டெக்னிக்கலாக வாகனம் இருக்குது, இவே பில்லே தடுக்கப்படும். மீறி அதில் அதிகபாரம் ஏற்றக்கூடிய வாகனங்களை நீங்கள் அங்கேயே நிறுத்திட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க. அவங்களுடைய பில்லை வச்சுக்கிட்டு இந்த வண்டி அந்த கிரஷரை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மற்றும் மேலும் சில கோரிக்கைகளை எங்களுக்கு 15-20 நாள் டைம் வேணும். 1ஆம் தேதி வரைக்கும். 1ஆம் தேதி மேலே சிலது பண்ணிவிடுவோம், சிலது இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் அனைத்துமே சரி செய்யிடுவோம்னாங்க. ஆகவே நாங்கள் இந்த அறிவித்த வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதாவது நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு நாங்கள் நாளை முதல் ரெகுலராக எங்கள் லாரிகள் ஓடும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். யுவராஜ், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு, மிஸ்டர் செல்லா ராஜாமணி அவர்களும் இந்த 2 சங்கமும் இணைந்து தான் இதை செய்கிறோம். தமிழ்நாடு லாரி உரிமையாளர் மணல் லாரி உரிமையாளர் ஃபெடரேஷன் இணைந்து மற்றும் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தம் அறிவித்தோம். நாங்கள் அனைவருமே இந்த வேலை நிறுத்தத்தை 23 நாளை தினம் நடைபெற இருக்க வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்.